சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர்கள் பொன்முடி, சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் மீதான வழக்குகளை தாமாக முன்வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்தவர் ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் ஐ. பெரியசாமி மீதான வழக்கையும் அவர் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார். மறைந்த வழக்கறிஞர் என்.டி. வானமாமலையின் நூற்றாண்டு விழாவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கலந்து கொண்டார். கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் எடுத்துச் சொல்லி பேசினார். நல்லவர்களையும் பண்பாளர்களையும் ஒழுக்க சீலர்களையும் புறக்கணிக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களது முக்கியமான கொள்கையான நாம் எல்லோருக்கும் பொது உடைமை எல்லாம் மாறிப்போய் நான் எனது என்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கிற ஒரே அட்வைஸ் எல்லாருக்கும், ஏறி மிதிச்சிட்டு போயிட்டேரு, ஏறி மிதிச்சிட்டு போயிட்டேரு, நீ வெற்றி அடையணும், அவ்வளவுதான். மத்தவனை பத்தி கவலையே படாத, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவான செய் அப்படின்னு சொன்னதை இவங்க கொஞ்சம் வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி, டு மூவ் ஃபார்வர்ட் யூ டூ வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படின்றதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம், we live in an era, நல்லவற்றையெல்லாம் மறந்து கெட்டதையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாயிட்டோம் நம்ம. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். 1984 போபால் கேஸ் டிராஜடி நடந்தது. இதெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. 84 போபால் கேஸ் டிராஜடி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெரிபிள் டிராஜடிஸ் தட் ஹேப்பன் ஃபார் த ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அந்த வாயு கசிவு ஏற்பட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த போபால் வாயும் போது அவர் பாக்குறாரு, எல்லாரும் ரத்தம் கசிய கீழே மயங்கி எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் பக்கத்துல மிருகங்கள்லாம் உழுது, மக்கள்லாம் உழுறாங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் கடகடன் ரூமுக்குள்ள ஓடுறாரு. ஓடி கதவை சாத்திக்கிட்டார். சாத்தி அங்க இருந்து விடிய 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 எல்லா ட்ரெயினையும் தயவு செய்து போபாலுக்குள்ள நுழையாதீங்க, போபால்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கு, வந்தீங்கன்னா பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டுரும் அப்படின்னு போன் பண்ணி எல்லாரையும் நிறுத்துறார். மொத்த பேரையும் நிறுத்துறாரு. அவர் நிறுத்திட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் காப்பாற்றப்பட்டாங்க அவருடைய அந்த போன் கால்னால. இல்லாட்டினா எவ்வளவோ இடங்கள்ல இருந்து ட்ரெயின் அங்க போபாலுக்கு வர வேண்டி இருந்தது. நிறைய பேரை காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு அடுத்த நாள் போய் அந்த ரூமை திறந்து பார்க்கும்போது உயிரிழந்து உட்கார்ந்துருக்காருங்க. உயிரிழந்து அவருடைய கடமையை செஞ்சிட்டு இருக்கும்போது ரத்தம் வந்து அந்த கசிவு அவரை இது பண்ணி இறந்து போயிட்டார். அவருக்கு பேரு துருவேன்னு பேரு. எவ்வளவு பேருக்கு ஒரு பேர் தெரியும்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். சிலதெல்லாம் நம்மளால கேட்டுக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் சொன்னேன்னா, நல்லவர்களை நாம் மறந்து, நல்லவற்றை மறந்து தீயவற்றை எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். எல்லாருக்கும் ஆட்டோ சங்கரை தெரியுது. 100வது நாள் படத்தை வந்து பார்த்துட்டு தான் ஆட்டோ சங்கர் இப்படி பண்ணான்னு எல்லாரும் பேசுறாங்க. மறக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. அதை ஹிட்லரை தெரியுது, எல்லாரையும் தெரியுது. ஆனா நல்லவங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்கும். அடுத்தது, நல்லதை தனியாக செய்பவன் தண்டிக்கப்படுகிறான், கெட்டதை கூட்டத்தோடு செய்பவன் கொண்டாடப்படுகிறான். முன்ன ஒரு காலத்துல ஒருவன் கெட்டவனா இருந்தான். அப்போ ஒரு 100 பேர் நல்லவர்களா இருந்த போது அவனை பார்த்து ஒரு ரொம்ப மோசமான ஆளு, அவன் குடிகாரன், அவன் குடும்பத்தை ஒழிக்கிறவன், திருட்டு பையன் அப்படின்னு ஒரு 100 பேர் சொல்லுவாங்க. இன்று நல்லவனாக இருக்கக்கூடிய ஒருவனை தேட அந்த நிலைமையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். யார் யார் நல்லவன் இருக்கான்னு தேடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படியே கிடைச்சாலும் அவனை நம்ம நக்கல் அடிக்கிறோம். இவர் பெரிய திருவள்ளுவர் வந்துட்டாருப்பா, மகாத்மா காந்தி, நம்ம சொல்றோமா இல்லையா? நம்ம சொல்றோமா இல்லையா? அப்போ இங்க நல்லவனா வாழ்ந்தா இழிச்சவாயன், நல்லவற்றை பற்றி பேசினா வந்துட்டார் திருவள்ளுவர். அப்போ
அப்படின்னு நக்கல் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் இது எல்லாத்தையும் அப்படியே உங்ககிட்ட போடுறேன், நீங்க யோசிச்சுக்கோங்க நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம நல்லவங்களை என்ன தெரியுமா சொல்றோம்? பாவம் நல்லவர். பழகி தெரியாதவன் 2 வார்த்தை சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம். பாவம் நல்லவன், பழக தெரியாத ஆளு அப்படின்னு சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் நம்ம. அப்போ நல்லவனா இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இன்னைக்கு ஒரு சொசைட்டில காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.